என்னடா பண்ணுகிற கேட்டேன். சேடக்கண்லையா அது? சேடக்கண்லையா? இதில் தலையில நான் போடுறது, தலையில நான் போடுறது. இதை வச்சு போட்டா, இதெல்லாம் வச்சு போட்டா என்ன ஆகும்? நல்லா நெல் வருமா? அவ்வளோதான். இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து செதுக்கி விட்டுருந்தார். அவர் வந்து மாட்டுக்கு போயிட்டார். இங்கே கருத்தை நான் கொஞ்சம் கருத்தை வந்து ஃபுல்லு இங்கேருந்து அது வரைக்கும் செதுக்கிற சொல்லிட்டாரு. 3 போர் தண்ணி எடுத்து விட்டு வந்தோம். வந்து கரண்ட்டு போயிட்டுக்குது. கரண்ட்டை வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறோம். இதை வந்து செதுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கோ. அதுக்கப்புறம் எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணிட்டுக்கிறேன். அவர் வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக பாஞ்சிருச்சுன்னா வந்து ஓடுறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கம்மங்கதிர். நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக கரும்பு நட்டுனோம். இது வந்தால் நட்டுனோம். பழைய காலத்துலலாம் மழையே தண்ணியே போர் இல்லைன்னா கூட இந்த மாதிரி நட்டு அதெல்லாம் விளைஞ்சிருந்துச்சு. பட் இந்த இப்போல்லாம் வந்து தண்ணி இருந்தால் தான் எல்லாமே வருது. அந்த மாதிரி மாறிப்போச்சு எல்லாம் பெஸ்டிசைட்ஸ் இருக்கிறதுனால. பட் இது வந்து இது குருவி முடிக்கிறதுக்கே பாதி உயிர் போயிடும். அதனால தான் நாங்கள் நடல. இது எப்படி இருக்குது பாருங்கள் சேமியா. அவனை எடுத்து போட சொல்லிக்கிறேன் கொல்லியெல்லாம். அப்போ தான் நான் உனக்கு நைட்டுக்கு பானிபூரி பப்ஸெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். முக்கி எடுத்து போட்டுனுக்குறான். பார்க்கலாம் எப்படியோ முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அப்போதுக்கு ஒரு இது பண்ணலாம். செதுக்கி முடிச்சிருவியா இன்றைக்கி? செதுக்கி முடிச்சிருவியா? பார்க்கலாம். செதுக்கு. உனக்கு 20 நிமிஷம் டைமு மொத்தம் மரிசெல்லாம் செதுக்கி முடிக்கிறதுக்கு. இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? எறும்பு கடிக்குதா? கடிக்கிட்டு வந்து செதுக்க. இந்த கடிச்சா கடிக்கட்டும். உன்னை பிடிச்சிக்கே ஆட்டுங்குது எறும்பு கூட கடிக்கிறதுக்கு. உங்கள் அப்பா அம்மா உனக்கு பிடிக்குமா? அது மாதிரி தான் எறும்பு கூட உன்னை பிடிச்சிக்கிறாட்டுங்க. அதுக்கு தான் கடிக்குது. என்ன எக்ஸசைஸ் பண்ணுறியா? அது வந்து இதுக்கு எறும்பு கடிக்குதுன்ட்டு சைடில் போயிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாம்பு, தேள், அது கூரெல்லாம் கடித்தா நம்ம செத்து போவோம்ல, அதெல்லாம் அந்த மாதிரி தான் வந்து எறும்பு கூட கடிச்சு நான் கடித்தாக்கா நான் ஆளுங்களாம் செத்து போகிற மாதிரி வரம் கேட்டுச்சான் சிவனுக்கிட்ட போயிட்டு. அந்த எறும்பு வந்து எவ்வளோ இருக்குது. அது வந்து நம்ம லைஃப்பில் எவ்வளோ எறும்பு கடிச்சிருக்கோம். அந்த மாதிரி எறும்பு கடிச்சிட்டா எப்படி செத்துட்டு போவோம். ஜனங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்ட்டு அந்த வரத்தை கொடுக்கலையா. அதே மாதிரி தான் நாய்க்கு கூட. நெக்ஸ்ட் வந்து எங்கள் அப்பா வந்து விட்டுருந்தார். அது செதுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக செதுக்கி வந்துட்டு இது வந்து காலையில் அவங்க எங்கள் அப்பா வந்து வெட்டி போட்டார். நான் வந்து எடுத்துன்னு வந்து போட்டேன். எங்கள் மச்சாங்க வந்து எடுத்து போடுறா அப்படின்னு சொன்னால் அவன் வந்து கொஞ்சமாக ஃபுல்லாக விட்டு எடுத்து போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் தான். சரி குடா நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடுந்து அந்த கொல்லையெல்லாம் எடுத்து போட்டுனே போயின்னு. இதில் வந்து தேக்கு செடி தலை. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அரசன் செடி இது திருப்பின வந்து நம்ம வாழைப்பழம்லாம் பழுக்க வைக்கும் பார்த்தீங்களா. அந்த செடி இது எல்லா மரத்தையும் திருப்பின பொங்கா செடி எல்லா செடியும் எட்டுன்னு வந்து போட்டிருந்தோம். இது வந்து போட்டிங்களான்னா அந்த மருந்து போடும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டென்சிட்டி வந்து இதில் கூட வரும். அதனால் நெல் வந்து நல்லா வரும்னு சொல்கிறதுனால தான் இதெல்லாம் போட்டிருக்கோம். இது ஃபுல்லாக வந்து சாணி போட்டிருக்கிறோம். இதுவும் போட்டு திருப்பின வந்து அடிவாரம் மருந்து போடுவாங்க. எல்லாமே எங்கள் அப்பா போட்டுனே இருப்பார். இது வந்து போட்டு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் எங்கள் அப்பாவை ஃபஸ்ட்டே வச்சுட்டு இருந்தார். அந்த வந்து அதுக்கு கூட எல்லாத்துக்கும் செடியெல்லாம் எடுத்து லாஸ்ட்லாம் இல்லை கொல்லியெல்லாம் போட்டுருக்கு. அப்போ வந்து டிராக்டர் வந்து ஓட்டுற ஒட்டிக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கலாம். அதனால் அதுக்கு வந்து இப்படியெல்லாம் எடுத்து போட்டுனே இருந்தேன். எனக்கு லாஸ்ட்டே ஒரு வழியாக கொஞ்சம் போட்டு முடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து தண்ணியெல்லாம் பாய அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் எல்லாம் வெட்டி விட்டு அதெல்லாம் கொஞ்சம் பாஞ்சிட்டு இருந்துச்சு. லாஸ்ட்டுக்கு இது எடுத்து போட்டால் எங்கள் மாமாக்கு அப்பே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் கொஞ்சம் ஃபுல்லாக பாஞ்சிருச்சுன்னா வாயான்னு சொல்லிட்டு 3 போர் ஓட்டுதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்க. இது ஒரு போர். அந்த சைட்லேயே பக்கத்தில் ஒரு இன்னொரு போர் ஓடிக்குது. அங்கே ஒரு போர் ஓடிக்கு. நெக்ஸ்ட் வந்து தக்காளி நட்டுருக்கேன் கீழே. அதுக்கு வந்து ட்ரிப் போட்டு அதுக்கு கொஞ்சம் விட்டுருந்தேன். அதெல்லாம் ஃபுல்லாக பாஞ்சாயிட்டுனால எங்கள் மாமா வந்து வந்துட்டார் கரெக்டாக டைமுக்கு. அதெல்லாம் எப்படி அந்த செடியெல்லாம் எடுத்து போட்டோம் பார்த்தீங்களா. அதெல்லாம் எப்படி இதை பாருங்கள். ரொட்டேட்டர் வந்து ஓடுறது. அதனால தான் ஃபஸ்ட்டு பழைய காலத்துலலாம் ஏர்லேயே வச்சு ஓட்டுனாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை வந்து கத்தியில் வச்சு கட் பண்ணி போட்டு கொல்லையெல்லாம் எடுத்து போட்டு அது ஓட்டுறோடி குச்சிலெல்லாம் குத்துறது காலை அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. பட் இப்போ ரொட்டேட்டர்
டெக்னாலஜி ஒரு வழியில் வந்து மனுஷனுக்கு ஈஸியாக இருந்தாலும் இது கொஞ்சம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது செம்ம வந்து அந்த செடியெல்லாம் பாருங்கள் கொல்லிக்கும் வந்து இது நல்லா ருசியாகுது, மனுஷனுக்கு கொஞ்சம் கஷ்டம் கம்மியாக இருக்குது. அதனால வந்து இது வந்து வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஓட்டு போயிட்டாங்க. நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி விவசாயம் முடிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.